நீங்க மட்டும் அப்படியே இருங்க, எனக்காக நான் வர்ஷிப் முடிக்க வரைக்கும் அப்படியே இருக்கேன். அங்கே ஒரு மைக் வரும் கொடுத்துட்டீங்க சிஸ்டர் கிட்ட, என் வைஃப் கிட்ட. 2 வால்யூம் நான் எப்போ ரிலீஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணது 1 and 2 தான். 3 and 4 யாரை ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. But glory belongs to the Lord. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். I am a different preacher and different worshipper. நான் வித்தியாசப்பட்ட ஒரு ஆராதனை வீரர், வித்தியாசப்பட்ட ஒரு பிரசங்கிக்கிற ஒரு மனுஷன். So அதாவது என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்ன மாதிரி நீங்க மாறினதான் தேவ பிரசனத்தை கொண்டு வர முடியும். நீங்க செப்பரேட்டா நான் செப்பரேட்டா, உங்க மைண்ட் உங்க காரியங்கள் வித்தியாசம் இருந்தா ரெண்டும் மேட்ச் ஆகாது. 2 கையும் ஒன்னா வரும்பொழுதுதான் சத்தமே வரும், அபிஷேகமே வரும், பிரசனமே இறங்கி வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. I want your hands to lift high and say amen. Hallelujah. கையை தூக்கி நீங்க சொல்லணும். ஒரு hallelujah சொல்லுங்க பாருங்க. அதனாலதான் சொன்னேன், நான் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு மனுஷன். நான் போற வரைக்கும், இந்த முகாம் முடிச்சுட்டு போற வரைக்கும் உங்க 2 கையும் உங்க இந்த வாயும் எனக்கு தேவை. ஆமென். எப்பொழுது வர்ஷிப்குள்ள போறதுக்கு முன்னாடி I like to prepare the heart. அவங்க இருதயத்தை கொஞ்சம் விதையை போடுறதுக்கு முன்ன கொஞ்சம் அந்த நிலத்தை ரெடி பண்ணிட்டாதான் அந்த விதையை போடும்பொழுது அது நல்ல கனி கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். So I like to prepare your heart first. வர்ஷிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க இருதயத்தை நல்லா கொஞ்சம் தேவனுக்கு முன்ன திருப்பிடுங்க. பாஸ்டர் நேத்து சொன்னாரு, ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க, என்ன பாஸ்டர் ஏன் ஏன் மேல மாத்திரம் அபிஷேகம் இறங்க மாட்டேங்குது, இங்க இருக்கிற ஒரு சிலர் மேல அபிஷேகம் இருக்குது. Let me tell you what it is. ஏன் அப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. They are prepared. ஒரு சிலர் மேல அபிஷேகம் இறங்குதுன்னா அவங்க ஆயத்தமா இருந்ததால அபிஷேகம் மேல இருக்கு. ஒரு சிலர் மேல இறங்காத காரணம் they are not prepared. ஆயத்தமா இருந்தாலுமே போதும், ஏதோ ஒண்ணு பற்றிக்கொள்ள அது ஆயத்தமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல. எந்த ஆசீர்வாதம் உங்களை வந்து பற்றிக்கொள்ள இருக்கிறோ, that is always ready to capture you. உன்னை வந்து பிடிக்க, உன்னை வந்து அணைத்துக் கொள்ள, பற்றிக்கொள்ள அந்த blessing is always ready. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். ஆனா நீங்க ரெடியான்னு பார்க்கணும். எனக்கு நான் பேசும்போது தயவு செய்து மெல்ல முக்கியமா பிள்ளை போடுங்க, அப்பதான் எனக்குள்ள வார்த்தை வெளியே வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சரி, அதனால உங்க இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து, லார்ட் உங்க பிரசனம் பின்னாடி இருக்கிறவங்க சரி, முன்னாடி இருக்கிறவங்க சரி, நான் சொல்றது அப்படியே தெளிவா கேட்டு. நான் படிக்கும் பொழுது நான் எப்பொழுது லாஸ்ட் பெஞ்ச் தான். ஏன்னா லாஸ்ட் பெஞ்ச்ல என்ன பண்ணணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா பின்னாடி இருக்கிறவங்க நம்ம தப்பிச்சிட்டோம்னு மாத்திரம் நினைக்காதீங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற மேலதான் கண்ணே, முன்னாடி கண்ணு தேவையில்லை. ஏன்னா you always full-ஆ இருப்பீங்க. ஆமென். ஹலோ. பாரு, இங்கதான் கை வருது, அங்க வரல. கொஞ்சம் தூக்குங்க மேல. ஹல்லேலூயா. உங்க கண்ணுல மூடி ஆவியை ஒப்பு கொடுங்க. ஒரு ஸ்பிரிட் எனக்குள்ள உங்க பிரசனத்தை, உங்க அபிஷேகத்தை உணர எது தடையா இருக்கிறதோ, எந்த சுபாவங்கள் தடையா இருக்கிறதோ, எந்த குணாதிசயங்கள் தடையா இருக்கிறதோ, எந்த எண்ணம் தடையா இருக்கிறதோ, எந்த நோக்கம் தடையா இருக்கிறதோ, அதை சொல்லிட்டாங்க. அதை நாங்க வெளியே பிடுங்கி போட விரும்புகிறோம். Because you are very much thirst to receive your presence and receive your blessing, to receive your anointing, Lord. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, 2 கரத்தையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, Lord, I surrender, Lord. I need you more and more. I need you more and more.
Let the living water flow from heaven to my heart. பரலோகத்திலே ஜீவன் தண்ணீர், ஜீவன் நதி எங்க மேல புரண்டு வர எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க சொல்லுங்க. அப்பா, எந்த கசப்பு இருந்தாலும் நான் எடுத்து போட்டுறேன். யார் மேல எந்த வேதனை கசப்பு இருந்தாலும் எடுத்து போட்டுறேன். இன்னைக்கு காலையில வரும்போது எனக்கும் என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை நீங்க சொல்லி ஒரு சிலர் தலைவி நிக்கிறத பாருங்க. கிளியர் பண்ணிடுங்க இயேசுவின் நாமத்துல. Lord, your mind peaceful கொண்டு வாங்க. உங்க பிரசன்னத்தும் அபிஷேகத்தை நான் உணரணும். இந்த முகாம் முடிச்சுட்டு நான் வெளியே போகும்பொழுது நான் வேறு மனுஷனாய் வித்தியாசப்பட்ட தெய்வீக அபிஷேகம் வல்லமை அக்கி நிறைந்த ஒரு மனுஷனாய் வெளியே போக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Oh Jesus, தாகமா இருப்பவர்கள் என்னிடத்து வரும் என்றீரே. தாகமாக இருப்பவர்கள் என்னிடத்து வரும் என்றீரே. தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடும். ரெண்டு கரங்கள் உயர்த்தி தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடும். ஜீவநதியே, ஜீவநதியே, Yes, Lord. Prepare my heart, prepare my heart, prepare my mind, prepare my soul. ஜீவநதியே, ஜீவநதியே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவன் அனுபவிச்ச அந்த ஒரு மகிமைக்குள்ள இந்த நாள கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். கணுக்காலளவு போதாது, முழங்காலளவு போதாது, நீந்தி 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 உனக்குள்ள முழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நடத்தி. Just lift your hands to the heaven and say, Lord, கணுக்காலளவு போதாது, முழங்காலளவு போதாது. சொல்லுங்க, come on, once again. கணுக்காலளவு போதாது, முழங்காலளவு போதாது.
வேண்டும், உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறேன். எங்கள் மேல் ஊற்றுங்க. நீங்க ஆரம்பிச்சதுக்காக நன்றி தகப்பனே. பேதுரு பேச தொடங்கும் போதே ஆவியானவர் பேசியாச்சு. Wow, we are ready to receive. Lord, இன்னும் ஒரு சிலர் இருதயம் இன்னும் புகழாத அவங்க உள்ளத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க நீங்க கிரியை செய்யுங்க. ஜீசஸ் தொடர்ந்து நடத்த இயேசுவின் நாமத்தில் அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்க பார்க்கலாம். Just stand. There we go. Hallelujah. ஒரு hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். Preparation is always, எப்பொழுதும் அது ரொம்ப முக்கியம். ஆமென். ப்ரிப்பேர் இல்லாம அவர் கிங்டம்குள்ள, அவர் பிளெஸிங்குள்ள, அவர் சித்தத்துக்குள்ள கூட நுழைய முடியாது. Hallelujah. Hallelujah. Without preparation nothing, brother. எங்க அப்பா உடனே ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, ட்ரம்ஸும் கீபோர்டும் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிஷியனா இருந்தேன். 1 hour இல்ல 2 hour செப்பரேட்டா ரூம்ல அந்நிய பாஷை பேசாம
வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடக்கூடாதுன்னு சொல்லு. பேசாம வராது. அன்னைக்கு பேசலையா தொடாத. So I like to say this word to the musicians. I know எனக்கு தெரியல எப்படி, but whenever you touch the instrument, தேவனுடைய இருதயத்தை முதல்ல தொட்டுட்டு வந்து இதை தொட்டு பாருங்க. ஓ கலக்கிது. அதே போல choir team 1 மணி நேரம் உங்களே வந்து ஜெபிக்காதீங்க. 1 hour don't pray. 1 hour அந்நிய பாஷையிலே செப்பரேட்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து நிக்கும் போது இந்த போட்டோல இந்த டிவில ஒரு பிக்சர் வந்துச்சு, ஒரு மாதிரி ஃபயர் வந்த மாதிரி ஒரு மனுஷன். அது முடிஞ்சா போடுங்கள பாரு. அந்த மனுஷன் மாதிரி இருப்பீங்க. No one can touch you. Devil cannot touch you. Hallelujah. Hallelujah. அந்த பிக்சர் மாத்திரம் அதுல அப்படியே விட்டுருங்க, போட்டு விட்டுருங்க. Okay? Are you ready? கையை காணுங்க. Amen. அந்த மனுஷன். Hallelujah. When, what, how. சொல்லுங்க. When, what, how. தமிழ் எப்படி சொல்லுவாங்க? எப்போ, எப்படி, எங்க. Man, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. But you are waiting. சொல்லுங்க. அப்பா, we are waiting. சொல்லுங்க சத்தமா, we are waiting Lord. சொல்லுங்க சத்தமா, we are waiting. இதுதான் சீஷருங்க செஞ்சாங்க. They were waiting in the presence of the Lord. அந்த மேல அறையில they were waiting. எப்போ என்ன நடக்க போகுது அவங்களுக்கே தெரியல. But they knew something is going to happen. அவங்க நல்லா தெரியும் ஏதோ நடக்க போகுது. அந்த எதிர்பார்ப்பு தான் மேலிருந்து ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து. எத்தனை பேர் அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? அது உங்களை மாற்றும். Hallelujah. அது உங்களை மாற்றும். Worship is always Lord. அப்படியே ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? பணம் கொடுக்கணும்ன்ற எதிர்பார்ப்பு இல்ல. என்ன ஒரு பிரசன் அப்படியே மேல ஊற்றினா போதும். அதான் என் சிடி பேர் பிரசனரேனே வச்சுட்டேன். I always love to be in His presence. சங்கீதக்காரர் ஒரு வார்த்தை சொல்றார். கர்த்தாவே உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நான் நாடுவேன், அதையே நான் வாஞ்சிப்பேன். என்ன? அவருடைய சமூகத்தில் வாழ்நாளெல்லாம் வாழ்வேன், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாழ்நாளெல்லாம் வாழ்வேன். Hallelujah. கையை தட்டி சத்தமா yes Lord. நான் இப்ப எவ்வளவு நேரம் வர்ஷிப் எடுக்க போறேன்னு தெரியாது. அவ்வளவு நேரம் என் கூட நான் நிக்குவேன் அப்படின்றது மாத்திரம் டைம் இருக்காது. அவ்வளவு நேரம் நீங்க எவ்வளவு சவுண்ட் கொடுக்குறீங்க அந்த சவுண்ட் நாமளும் கொடுக்க ரெடி. இந்த வாக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதா, கிறிஸ்து, ஆவியானவர் பார்த்துட்டாங்க. So don't ever change your mind. அதான் நான் போற இடத்துல ஒண்ணு சொன்னேன், வழி எங்க இருக்கோ அங்க வழி பிறக்கும். சொல்லுங்க, வழி எங்க இருக்கோ அங்க வழி பிறக்கும். Hallelujah. உங்க வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த வழியை சுமந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா doors will be open. எனக்கு அப்பப்போ இந்த என்கரேஜ் தான் என்ன இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகும். நான் அந்த லெவல்ல நான் துதிக்கிச்சா நீங்களும் அந்த லெவலுக்கு வந்துருங்க. சொல்லுங்க, we are going to go to another level. நாங்க இப்போ இன்னொரு லெவலுக்கு போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த லெவல் பத்தாது. கையில பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, this is not enough brother. சொல்லுங்க, இது பத்தாது. சத்தமா பத்தாது. இது பத்தாது. Hallelujah.
இந்த சிஸ்டருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு சென்னைக்குள்ள அப்பாவும் ஆராதிக்கும் பாடல்கள் தான் கண்டுபிடிச்சான். பரவாயில்ல, லோக்கல் வாய்ஸ். ஆனா அந்த லோக்கல்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போவோம். பேதுரு ஒரு லோக்கல், யோவானும் ஒரு லோக்கல் தான், சீஷர்கள் எல்லாம் லோக்கல் தான். ஆனா அவங்க செஞ்ச புரட்சியை போல இந்த உலகத்துல யாரும். அதான் அடிக்கடிக்கு என் மனைவி கிட்ட நான் சொல்லுவேன், மா நான் லோக்கல் தான். என்னதான் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்ப நான் சொல்லுவேன், மா நான் லோக்கல் தான். அல்லேலூயா. Are you ready? Are you ready? முதல்ல செகண்ட் வால்யூம்ல இருக்கிற சாங் பாடிறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து தேர்ட் வால்யூம்ல இருக்கிற ஒரு பாட்டு நான் பாடுறேன். செகண்ட் வால்யூம்ல எந்த சாங் நீங்க விரும்புறீங்களோ அதை பாடுறேன். சொல்லுங்க. அதான் என்னை விட நீங்க பெட்டரா பாடுறீங்க. நேரா பாடி கேட்குறீங்க. என்ன பாட்டு வாசிக்கிறீங்க? சி மைனரா? ஐயோ, எனக்கு டி மைனர். நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்பாவும் மாறாது, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரெடி? 1 2 3 4. அல்லேலூயா. தொட்டு தொட்டுன்னு நான் சொல்றேன், தொட்டு டச் பண்ணுங்க. முத்தமிடுன்னு போது சொல்லுங்க, பண்ண பாருங்க. ரெடி? பக்கத்துல பார்த்து சொல்லிட போறீங்க. அவ்வளவுதான் கதை கந்தல். வாலிப பசங்க பெண் பிள்ளைங்க விட்டு கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கடா எப்பா. நம்ம வாலிப பசங்க ரொம்ப ஃபாஸ்ட். நான் இங்க சொன்னா இங்க விட்டுனே ஒரு சவுண்ட். என்னடா இது காலையில இவ்வளவு இதெல்லாம் நடக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்டி பார்த்த ஆர்வத்துல. நம்ம ஆட்கள் தான் எதுனா கசமுசம் வந்தா கொஞ்சம் எட்டி பார்ப்பாங்களே. நானும் தெரியாதனமா ஒரு எட்டி பார்த்தா ஒரு அழகான பெண் கேவலமான கருப்பு நாய்க்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இவ்வளவு அசிங்கமான ஒரு நாய்க்கு மொத்தம் கொடுக்குதுன்னா அவ்வளவு அழகான இயேசுவை நான் போய் எப்படி நல்லா கை தட்டி. சோ இந்த முத்தம் சீன் வரும்போது சென்சார் கட்டெல்லாம் கிடையாது, சரியா? நீங்க நல்லா கொடுங்க இயேசுவை. ரெடி? சவுண்ட் வரட்டும். ஃப்ரண்ட்ல ஒண்டி தான் சவுண்ட் வரும். பின்னாடி ஏதோ செய்யுங்களேன். குழந்தை மாதிரி மாறினதான் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். பிரதர், நான் பெரிய கம்பெனில அப்படின்னா இங்க வேலைக்கு ஆகாது. அவர் சமூகத்துல குழந்தை மாதிரி மாறின. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா அதை செஞ்சு பாருங்க. இந்த பயணக்காரன் வந்து நான் இந்தியால இருந்து சரி செஞ்சுட்டு போலான்னு போயிடுது. I tell you the truth, நீங்க வந்த மாதிரி போக மாட்டீங்க. ஏதோ ஒரு பாக்கியம் அக்கினியை பிடிச்சு கொண்டு தான் எடுத்துருங்க. பின்னாடி கை தட்டுங்கயா.
எனக்கு முன்னாடி பத்தி கவலையே இல்ல, எனக்கு பின்னாடி தான் கவலை. ஹலோ, பின்னாடி அந்த கண்ணாடி கொஞ்சம் கை தூக்கு. இல்ல பேக் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 rows நீங்க கை தூக்காதீங்க. நீங்க முடிச்சதால ஒரு பின்னாடி கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க. லார்ட் ஐ அம் ரெடி. நீங்க பண்ணல கரெக்ட்டா வந்து உங்க வாயில மைக் வச்சுக்கங்க. நான் போறட்ட சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறதுக்காக இந்த மினிஸ்ட்ரிக்கு நான் வரல, ஊழியத்துக்காக. நான் பண்ணனா என் ரூம்ல பர்சனலா அவரோட கூட துதிச்சிருவேன். நீங்க நல்லா துதிக்கணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கேன். உங்களை வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள, இன்னொரு உலகத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன். ஹalleluya, ஹalleluya. 1 2 3 4. ஹலோ, பின்னாடி கொஞ்சம் யாரும் தொட தேவையில்ல. அப்படியே நின்னா யாரும் தொடாதீங்க. நீங்க ஃப்ரண்ட்ல இருந்தா ஆடுறாங்க, எனக்கு பின்னாடி ஏதாவது சேர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அப்படி தைரியம் இருந்தா, எங்க ஊர்ல சொல்லப்பட தம்மு இருந்தா என் கூட வந்து ஆடுங்க. பின்னாடி இருக்கிறீங்க, நீங்களாம் வேணா, நீங்களாம் வேணா, நீங்களாம் சூப்பர் ஸ்டார்ஸ். ஹலோ, நீங்க சூப்பர் ஸ்டார்னா அவங்க ஷைனிங் ஸ்டார். கை தட்டி உங்களுக்கு யாரும் நிக்க கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் உடம்புனா ஆட்டு, இருக்கிற கொழுப்புனா குறையிட்டான். 1 2 3 4. ஆராதிப்பேன் 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 வேதம் சொல்லுது, ஆவியானவர் எதையும் உடனே செய்ய மாட்டார். நீ ஒரு படி எடுத்தாதான் அவர் உங்களோட கூட சேர்ந்து 2 படி எடுப்பார். நான் போறத சொல்லுவேன், ஹோலி ஸ்பிரிட் இஸ் a twins. அவர் ரெட்டை பிரிவு. நீ என்ன செய்ய அதான் செய்வார். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நீ ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் அவர் இன்னொரு ஸ்டெப் கூட சேர்ந்து எடுப்பார். நீ எடுக்காத வரைக்கும் அவர் அமைதியா இருப்பார். அதான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்வாரு, I begin with the flesh but I end with the spirit. நான் ஆரம்பிக்கிறது fleshல தான் ஆரம்பிக்கிறேன், ஆனா நான் முடிக்கும் போது ஆவியில இருக்கேன். ஹalleluya. அதனால கொஞ்சம் பிரதர், எனக்கு பழக்கம் இல்லை, இன்னைக்கு பழக்கப்படுத்திக்கங்க. என் வைஃப் கிட்ட பொண்டாட்டிக்கு சொன்னேன், அம்மா மலேசியால நான் போன வாட்டி போகும்போது தவகலையை சாப்பிட்டேன், ஃப்ராக சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடு, தொண்டை நல்லா இருக்கும் பொருள் சும்மா. ஹalleluya. அதனால அவன் தட்டு எதெல்லாம் முன்னாடி வந்து அவன் ஃப்ராக மாதிரியே தெரியுது உங்களுக்கு. சரியாவே சாப்பிடல 2 மணி நேரம். ரொம்ப அவசரப்படுறாங்க சிஸ்டர் எஸ்தர், அவங்க கிட்ட தான் தங்கி இருக்கோம். ஹalleluya சொல்லுங்க பாருங்க. So be always ready to do something. நீ ரெடியா இருந்த போது ஆவியானவர் உனக்குள்ள வந்து ஏதோ ஒரு கிரியை செய்வார். அதான் நான் சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு. Worship is always do something and God will do mighty things in you.
ஏதோ ஒரு செய்ய பாரு, கர்த்தரோட பெரிய காரியம் செய்யும். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் நடனம் பாட முடியுமா? 1 2 3 4. எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நேரம் இந்த ராகத்தை கொடுங்க. பார்க்கலாமா? ரெடியா? கண்ணு மண்ணு இல்ல இல்லன்ற வார்த்தை எவ்வளவு லாங்கா லாஸ்ட் பிரெத் அப்படியே வர வரைக்கும் 1 2 3 4. கண்ணு மண்ணு இல்ல. முத்தமிட்டு உம்மை முத்தன்றது ஸ்டாப் பண்ணிட்டு சவுண்ட் கொடுங்க. ரெடியா? உம்மை ஆராதிப்பு அப்படி வரும். ரெடி? சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பு அப்படி ஃபினிஷ் பண்ணுங்க. 1 2 3 4.
அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்க இயேசுவர் ரொம்ப ஆவலோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இல்லாம வாழ முடியாது. நீங்க இல்லாம வாழ முடியாது. இந்த பாட்டு பாடம் எழுதுறி என் வீட்டு மேல ஒரு சர்ச், இந்த மாதிரி எங்க சொந்த சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் தான் எவ்ரி டைம் நான் போயிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு நான் பர்சனலா அப்படியே ஆராய்ச்சிட்டே இருப்பேன். அங்க இந்த மாதிரி ஒரு தூண், ஒரு பில்லர், சின்ன மெலிசா இருக்கும். அதை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு நீங்க இல்லாம வாழ முடியாது. அவர் முள்ளிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதான் பிடிச்சிட்டேன். சொல்லுங்க. நீங்க இல்லாம இவ்வளவு என்ஜாய் பண்றீங்க இந்த சாங்ல. இந்த சாங்குக்கு பின்னாடி ஒரு கண்ணீர் இருக்கு. இந்த வார்த்தை நான் சொல்லும் போது என் கண்ணில் தண்ணியோட தான் சொன்னேன். அப்பா நீங்க இல்லாம வாழ முடியாது. பட் யூ என்ஜாய் இட். ஐ லவ் தட். பட் இதுக்கு பின்னாடி ஒரு விலக்கரையும் உண்டு. நான் பாடுகிற ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி ஒரு விலக்கரையும். There is a praise for every song. Amen. Hallelujah. 175 பாடல்கள் தேவனுடைய இரக்கத்தினால நான் இந்த பாடலை எழுத ஆரம்பிச்சேன். முதல் பாட்டு பாடும்போது என் சொந்த பந்தெல்லாம் கேலி பண்ணுச்சு. ஆனாலும் கவலைப்படாமல் தொடர்ந்து நான் பாடி The reason I sing this song is only the love of Christ Jesus. ஒரே காரணம் பாட்டுக்கு அர்த்தமே நான் கொடுத்த எனக்குள்ள வந்த ஒரே ஒரு அர்த்தம் அவர் மேல வச்ச அன்பு தான். அந்த அன்பு தான் பாடலா எனக்கு பிறகு ஆரம்பிச்சு. Every songs I get in my vision, I get in my dreams. ரெண்டு நாள் நேத்து காலையில விடிய காலத்துல 5 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். என் கனவுல ஒரு பாட்டு பிறந்துச்சு, ஒரு ராகம் பிறந்துச்சு. அந்த ராகத்தை கண்ணை திறந்து பாடுறேன்னு பார்த்த உடனே என்ன அறியாமல் அது பாடிட்டே இருக்கேன். அதை எடுத்து செல்போன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அநேக பாடல்கள் நாங்கள் என்ன அறியாமல் அந்த ராகம் என் ட்ரீம்ஸ்ல வரும். ஜஸ்ட் ப்ராஃபசிஸ் என் ட்ரீம்ஸ்ல வரும். அதை அப்படியே சொல்ல ஆரம்பிப்பேன். சாதாரணமா சொல்ல ஆரம்பிச்சவன் இன்னைக்கு அசாதாரணமா தேவன் என்ன மாத்தி நினைச்சு. நீங்க செய்து சாதாரணமா இப்போ உங்களுக்கு தெரியலாம். வரப்போற நாட்கள் அது அசாதாரணமா. நீங்க இந்த சர்ச்சோட டாய்லெட் கழுவுற பர்சனா இருக்கா, டோன்ட் வரி. There's a day for you. என் சர்ச்சோட பாத்ரூம் நான் தான் கழுவேன். இன்னைக்கு தேவன் என்னை வித்தியாச ஒரு லெவல்ல கொண்டு போய் நிக்க வச்சிருக்காரு. கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, அப்பா அப்பா சொல்லுங்க, ஏசப்பா நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். I know. சொல்லுங்க, I know. எனக்கு தெரியும் ஒரு நாள் என்ன உயர்த்த போறேன். ஹalleluya. உங்க சமூகத்துக்கு ஓடி வந்தப்பா, என் பாரத்தை சொல்ல வந்தப்பா. இந்த ஒரு இடம்தான் என் ஆறுதல். உங்க வார்த்தை தான் என் நம்பிக்கை. நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழுறேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்றேன். உங்க அன்பு தான் என்ன இழுக்குது. உங்க கிருபை தான் என்ன சூழ்நிலை. ஒரு நாள் கிராம ஊழியத்துக்கு போகும்பொழுது அந்த சபையில இருக்கிற விசுவாசிங்க, ஐயா
நாங்க வயல்வெளிக்கு போய் இந்த நாட்டு நடும் போது எங்களுக்கு ஒரு பாட்டு தேவைப்படுது. என் வேதனையை மறக்க ஒரு பாட்டு தேவை. ஏதோ ஒரு பாட்டு சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அன்னைக்கு இரவு நான் செவித்திருக்கும் ஒரு ராகத்தை என் வாயில தேவன் போட்டார். நான் எங்க போனாலும் உங்க நினைப்பு எனக்குள்ள வருது. நினைப்புனா தெரியும் இல்லையா? உங்க தாட். யாருடைய தாட்? ஒரு லவருக்கு, ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட தாட் ரொம்ப வந்துட்டே இருக்கும். அவன் உட்காந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, அவன் தூங்க கூட மாட்டான். உண்மையா பார்க்க போனா எப்போதும் அந்த நினைப்பு. அப்ப சொன்ன ஏசப்பா, என் ஜனம் நாங்களாம் எங்க போனாலும் உங்க நினைப்பிலேயே வாழணும். அல்லேலூயா. நான் என்ன செஞ்சாலும் சரி, பாத்திரத்தை கழுவினாலும் சரி, காரை தொடிச்சாலும் சரி, எது செஞ்சாலும் உங்க நினைப்புல தான் நான் செய்யணும். உங்க அன்பு என்னை இழுக்குது, உங்க கிருபை என்னை சூடு. சொல்லுங்க, உங்க அன்பு என்னை இழுக்குது, உங்க கிருபை என்னை சூடு. அல்லேலூயா. அந்த சரணம் சொல்லுங்க, உங்க சமூகத்துக்கு ஓடி வந்த, என் பாரத்தை சொல்ல வந்த, இந்த ஒரு இடம் தான் என் ஆறுதல், உங்க வார்த்தை தான் என் நம்பிக்கை. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. Ready, 1, இதே 6-8. இதே beat. Ready, 1, 2, 3, 4. இது லோவா, E minor. Ready, 1, 2, 3, 4. அன்புதா அன்புதா அன்புதா, கிருபைதா கிருபைதா கிருபைதா, அன்புதா அன்புதா அன்புதா, கிருபைதா கிருபைதா கிருபைதா. போனாலும் செய்தாலும் இதுதான் ஆறுதல் சொல்லி. தாவீதுக்கு அது நல்லா தெரிஞ்சுனா தான் அவன் சமூகத்தை விட்டு அவன் வெளியே போன. அல்லேலூயா. அதனால தேவனுடைய இருதயத்தை அவன் தொட ஆரம்பிச்சான். அதனால தேவனுடைய இருதயத்துல ஒரு வெளியேற பெற்ற இடத்தை பிடிச்சான். அவன் எவ்வளவு பாவம் செஞ்சான், அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் அவன் தேவனுடைய இருதயத்தை தொட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. இந்த ஒரு இடம் தான் ஆறுதல். பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த இடம் தான் ஆறுதல், இதுதான் உண்மையான ஆறுதல். இந்த ஒரு இடம் தான் ஆறுதல், உங்க வார்த்தை தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. கண்ணால தெய்வத்தை பார்க்க முடியல, ஆமென், பார்க்க முடியல. ஆனா கண்ணால பார்க்கிறது எனக்கு இப்ப என் வேதனை தான் என் தெய்வம். அல்லேலூயா. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கை தட்டி. அந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா நீ நானும் இன்னைக்கு பிழைச்சிருக்கவே மாட்டோம்.
Be sustained only because the word of God. இன்னைக்கு இவ்வளவு நாள் நீங்க பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் வார்த்தை தாங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த ரகசியம் தெரியல, ஆனா ஊழியக்காரங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, வேர்ட் வேர்ட் வேர்ட். மனுஷன் அப்பத்தி நாளும் மாற்றம். அடுத்து சொல்லுங்க, தேவனுடைய you are alive because of the word. தேவன்கிட்ட இவ்வளவு நாள் ஜெபிக்க முடியாம ஒரு தொடர்பு விட்டு போயிருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு அந்த கம்யூனிகேஷன் ஒண்ணு ஆக போகுது. Just lift your hands and say with me, அப்பா நம்ம கூட போறோம். எவ்வளவு சத்தம் போட முடியுமோ ஒரு சத்தமா போட முடியுமா? அப்பா கூட சேர்ந்து அப்பான்னு கூப்பிடுங்க. ஆண்கள் எல்லாம் என்னோட கூட சேர்ந்து இதே ராகத்துல உமது அன்பு மாறவில்லை என்ற ராகத்தை மாத்திரம் பாடுங்க. Let us combine together and see what God is going to do in our midst. Ladies, அப்பான்னு சத்தம் போட்டு எவ்வளவு அடி வயித்துல உனக்கு பலன் இருக்கிறதோ முழு பலத்தையும் போடும். ஆண்கள் எவ்வளவு பலனுக்கும் முழு பலத்தை போட்டு அன்பு மாறலன்னு மாத்திரம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்களும் அன்பு மாறலன்னு சொல்லுங்க. பெண்கள் அப்பாடு கூப்பிடுங்க. ரெண்டு ஒண்ணா பரலோகத்துக்குள்ள அப்படியே ஒரு புகை மண்டலம் போய் கிறிஸ்துவை பிதாவை பரிசுத்த ஆவியானவரை இங்க அப்படியே கொண்டு வந்து நம்மளை நிரப்பி அக்கினி ஜுவாலையாய் மாற்றி இந்த உலகத்துக்கு ஒரு நிலக்காய், இந்த உலகத்துக்கு ஒரு ஜுவாலையாய் மாற்ற ஒரு நேரம் வந்தாச்சு.
சஷ்டாங்கமா அப்படியே முழங்கால் பண்ணிட்டு இரண்டு கரத்து வானத்துக்கிட்டே யேசுவா 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 யேசுவா. இங்க அநேக தேவனுடைய அன்பு உங்க இருதயத்துக்குள்ள போய் கொண்டிருக்கும். உன் கசப்பு வேறெல்லாம் பிடிக்கிறது, உன் பொறாம உன் வைராக்கியம் எல்லாம் பிடுங்கி அந்த அன்பு போடுது. இவ்வளவுதான் அந்த அன்பை உணராத ஒரு அன்பு உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியால் என்னை அபிஷேகித்திருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், இருதயம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருக்கிறவர்களை சுகமாக்கவும், தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கவும் தேவ அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. கிறிஸ்து அன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், Christ came to this world to deliver you, to free you, to open the eyes, to heal you, to say the good news to you. அந்த இயேசுவை தான் நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் கண்களை திறந்து அறியாமை நீக்கின உலகத்தின் ஒளியானவரே. சொல்லுங்க, அப்பா என் கண்களை திறந்து இருக்கிறீங்க. பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரத்திலும் இருந்த என்னை, என் கண்ணை திறந்து கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் மகிமையை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தலின் ஆசீர்வாதத்தை என்னை காண செய்கிறேன். என் கண்களை திறந்து அறியாமை உலகத்தின் ஒளியானவரே. யேசுவா
சொல்றாரு இங்க ஒரு சிலருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதால. God is healing somebody here. I heard a voice right now. ஒரு சத்தத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுற சத்தத்தை கேட்டு somebody God is healing. I don't know who is that. Just lift your hands everyone. உங்களையும் தேவன் தொடர்ந்து உங்களையும் விடுவிக்கணும்னு சொல்லி கரங்களை உயர்த்தி இந்த நாமத்தை மாத்திரம் யேசுவா இயேசுவேன்னு சொல்ல சொல்ல விடுவிக்கிற வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற ஒரு வல்லமை இறங்கட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். Somebody at the right side, இருதய நோய், mind tortured இருக்கிற ஒரு வாலிப பெண், கான்ஷியஸ் தேவன் ஒரு பீஸ், ஒரு அன்பை ஊற்றின சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறத பார்க்கிறேன். You were confused. எப்படி என் வாழ்க்கை முடிய போது, இந்த பையனை நம்பி இந்த மனுஷனை நம்பி நான் வாழ்ந்துட்ட இப்படி மோசம் பண்ணிட்டு கன்ஃபியூஸ்டா இருந்த சகோதரிக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்குற. My confusion is clearing right now. ஒரு தலமோசியா இயேசுவா